தொடர்ந்து இந்த நிகழ்வு சார்ந்த தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அமித்ஷாவை இன்னைக்கு சந்திக்க இருக்கிறார் இபிஎஸ். இதையொட்டி நேற்றைக்கு இபிஎஸ் இதுவரைக்கும் மத்திய அரசு தான் பிரச்சனை வந்தபோது காப்பாற்றி கொடுத்தது என்ற கருத்தை பொதுவெளியில் பேசாமல் இருந்த இபிஎஸ் அதனை தற்போது சொல்கிறார். இப்போ இது இரண்டிற்குமான தொடர்பாக எதை பார்க்கலாம்? முன்பெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு டெல்லியிலிருந்து மூத்த தலைவர்கள் இங்கு வந்து சென்னையில் தவம் இருப்பார்கள், போயஸ் கார்டன் வாசலில் இருப்பார்கள். இதெல்லாம் நாங்கள் பார்த்தது. இப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்வதற்கு அமித்ஷாவுடன் சந்திக்கிறார். அதாவது நமஸ்தே பூமியில் நாடோடி மன்னனின் கட்சி நிற்கிறது, அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதிலே என்ன அரசியல் முரண் இருக்கிறது? நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லி உங்கள் செய்தியாளர் ஆரம்பத்தில் சொன்னது போல அதிமுகவுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது, அதிமுக அரசுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது எங்களை காப்பாற்றியது பாரதிய ஜனதா தான் என்று பொதுவெளியில் நீங்களே கூறியது போல முதல் முறையாக ஒத்துக்கொண்டார். ஆனால் 2024 தானே மோடி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல். அப்போது ஏன் நன்றி மறந்தார்கள்? 2024 கூட்டணி கிடையாது. அதற்கு முன்னதாக உள்ளாட்சி தேர்தல்கள். அதில் திரு அண்ணாமலை அவர்கள் 1% இடம் கூடுதலாக கேட்டார். ஆனால் அது மறுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் வந்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி முதலில் பிரிந்தது. அதற்கு பிறகு மீண்டும் சேர்ந்தார்கள். சவுத் இந்தியா ஃபேஸ் என்று மோடி அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டினார். அதற்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-5 மாதங்களிலே வந்து அந்த கூட்டணி முடிந்தது. 2024 முக்கியமான தேர்தல் எம்பி தேர்தல். இப்போது வந்து இல்லை, பழைய நன்றிக்காகத்தான் நாங்கள் கூட்டணியிலே தொடர்கிறோம், பாரதிய ஜனதா தான் எங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் கரம் கொடுத்தது என்று கூறுவது வந்து அரசியலிலே இதை நான் சந்தர்ப்பவாதம் என்றுதான் பார்க்கிறேன். செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் கூறியது வந்து கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது பொதுவாக அது எல்லாருக்குமான பொது கருத்து தான். அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களை கேட்டாலும் அதைத்தான் சொல்வார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார்? 18 எம்எல்ஏக்களை கூட்டிக் கொண்டு, திரு டிடி என்று பெயரை சொல்லவில்லை, ஆனால் அனைவருக்கும் அது புரிகிறது, கூட்டிக் கொண்டு வெளியே போறார். அதனால்தான் ஆட்சி கவிழ்கிற சூழல் ஏற்பட்டது. அதற்கு முன்னதாக என்னவெல்லாம் நடந்தது? அதற்கு முன்னதாக இரட்டை இலை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்ததாக திரு டிடி அவர்கள் திகார் ஜெயிலிலே அடைபட்டார். அந்த வழக்கு என்ன ஆனது? ஒரு அரசியல்வாதிக்கு வந்து அத்தனை நாள் சிறைவாசம் என்றால் அரசியல் வாழ்க்கை எவ்வளவு பின்னடைவு சந்திக்கும். அப்போது திகார் ஜெயிலுக்கு போய் துணை பொதுச் செயலாளர் அப்போது டிடி அவர்கள் அதிமுகவுக்கு துணை பொதுச் செயலாளர், அவருக்கு ஏதேனும் ஆறுதல் கூறினார்களா? சட்ட நடவடிக்கைகள் எடுத்தார்களா? எதுவுமே செய்யவில்லையே. அதற்கு பிறகு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அவகாசம் கொடுத்து மௌனமாகத்தான் இருந்தார். அப்போது வந்து அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார்கள். 2 பேரும் சேர்ந்து தானே கையெழுத்து போட்டார்கள். எத்தனை பேரை நீக்கினார்கள்? 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு. இப்போது என்ன சொல்கிறார்? ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமை கட்டிடத்தை அடித்து நொறுக்கினார், அவரை எப்படி நான் கட்சியில் சேர்த்துக் கொள்வது? எஸ்டிஎஸ் அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராகவே ஊழல் புகார் பட்டியலை ஆளுநரிடம் கொண்டு போய் கொடுத்தார். பெரிய ஊர்வலம் இங்கு சென்னையில் நடத்தினார். அவரே எம்ஜிஆர் அவர்கள் சேர்த்துக் கொண்டார்களே. காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதாவை பேசாத பேச்சா? எப்போதுமே ஒரு அரசியல்வாதி உட்கட்சி பிரச்சனைகளை தேர்தல் நேரத்தில் தீர்க்கத்தான் முயற்சி செய்வார்கள், வளர்க்க முயற்சி செய்ய மாட்டார்கள். பாரதிய ஜனதா கூறுவது ஒரு வகையில் சரி. கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், அதுதான் நல்லது. சின்ன சின்ன ஓட்டு வங்கிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், அதுதான் நல்லது. இது வந்து சரியான நடவடிக்கை தான். 2 கட்சிக்கு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்கிறது. இன்றைய தேதிக்கு குறைந்தபட்சம் அது 28% 30% இருக்கும். முக்கியமான சவால் தான். ஆனால் ஒரு 3வது போர்ஸாக விஜய் மாதிரியானவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு மாஸ் காட்டும் போது சிறிய கட்சிகள் அந்த அணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம் என்றால் அவர் வந்து ஆட்சியிலே நாங்கள் பங்கு தருவோம், நாங்கள் வந்து தனி மெஜாரிட்டியாக வந்து கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் என்று சொல்வது பலருக்கும் பிடிக்கும். எனவே எதற்கு இங்கு இருக்க வேண்டும்? ஓரிரு சீட்டுகளுக்காக அங்கு சென்று அதிகப்படியான சீட்டுகளை வாங்கி மந்திரி சபையில் இடம் பிடிப்போம் என்பதுதானே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கு வைத்திருக்கிற கட்சிகளுக்கு அதுதான் பொருத்தமான பொலிட்டிக்கல் ஃபார்முலா. இப்படியான சூழ்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை வலிமையாக்க வேண்டும் என்றால், ஒன்று பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், 2வது ஏற்கனவே கூட்டணியில் இருந்து விலகி இருக்கிற பிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இதுதான் சரியான உத்தியாக இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறுகிறார். ஒருவேளை அமித்ஷா, நட்டா ஆகியோரின் அந்த கூட்டு முயற்சிக்கு பிறகு மனம் மாறலாம். அரசியல் என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.
டெல்லியில் இன்று மாலை 4 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த டெல்லி பயணம், இதனையொட்டி அவர் நேற்று இரவு தெரிவித்த கருத்துக்கள், இது இரண்டுமே தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான கருத்துக்களாக பார்க்கப்படுகிறது. அதிமுக சார்ந்த முக்கிய முடிவுகள் இந்த சந்திப்பு மூலமாக ஏற்படுமா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசிய அந்த பேச்சின் சில தொகுப்புகளை பார்க்கலாம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சு நொறுக்குனா அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்க்க இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியும். இப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியிலே இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். சில பேர் அதிமுகவை அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க, ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லது செய்யறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஊடகம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் குறித்த விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இந்த மாலை 4 மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் யாரெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இந்த சந்திப்பினுடைய நோக்கம் அல்லது இதில் ஆலோசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது சார்ந்த விவரங்கள் ஏதேனும் வெளிவந்திருக்கா? பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் இன்று மாலை நடைபெற உள்ள அந்த ஆலோசனையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய நடைபெற உள்ளது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டினுடைய அந்த தேர்தல் முன்னோட்டம் உள்ளிட்டவற்றை பல்வேறு அம்சங்களை அவர்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது ஆலோசிக்க உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தலைவர், குறிப்பாக டிடிவி தினகரன், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சார்ந்த செங்கோட்டையன் உள்ளிட்ட அவர்களுடைய சந்திப்பு தொடர்பான விவரங்களையும் அவர்கள் இந்த
இன்று மாலை நடைபெறவுள்ள அந்த ஆலோசனையின் பொழுது ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையின் பொழுது பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டாவும் உடனிருப்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு அவர் டெல்லி விமானத்தை வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பினை அதிமுக MP-க்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்லாமல் தம்பிதுரை, மூத்த அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி ஆகியோரும் இன்றைய அந்த சந்திப்பின் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் கூட்டணியை எவ்வாறு மேலும் பலப்படுத்துவது, அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள் அந்த கூட்டணியை முழுவதுமாக இறுதி செய்து தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு ஆலோசனைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் பாஜக இன்றைய கூட்டத்தில் அதிமுகவினுடைய தலைவருக்கு வலியுறுத்த உள்ளதாகவும் பாஜக வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் அமித்ஷா ஆகிய 2 பேருமே இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன விஷயங்கள் பேசப்படலாம் என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி.